சுவையான ரசம் பார்க்கலாமா? முதல்ல சட்டியில் கொத்தமல்லி போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் சீரகம், வெள்ளைப்பூடு, அப்புறம் மிளகு, துவரம்பருப்பு. இதை நம்ம என்ன செய்கிறோம், லேசாக சூடு பண்ணணும். ரொம்பலாம் இல்லை, லேசாக. இந்த ரசம் வந்து ரொம்ப டேஸ்டாக இருக்கும். இதோட 2 மிளகு, 2 வத்தல் போடணும். காஞ்ச வத்தல் போட்டு சூடு பண்ணணும். அப்புறம் அதை அப்படியே ஆஃப் பண்ணிட்டு இப்போ அது இந்த பாத்திரத்தில் புளி, உப்பு, தக்காளி இதை 3ஐயும் நல்லா கரைக்கிறோம். சட்டியில் எண்ணெய் விட்டு கடுகு, கடுகு பொரிஞ்சாக்கல கருவேப்பிலை போட்டு நம்ம கரைச்சி வச்சிருக்கிற இந்த தக்காளி, புளி கரைச்சி வச்சிருக்கிறத நம்ம இதில் போடுறோம். போட்டதுக்கப்புறம் இந்த மசாலா அரைச்சி வச்சுருக்கேமே, சீரகம் அதெல்லாம் போட்டு ரசப்பொடியை போட்டு வறுத்து அரைச்ச ரசப்பொடியை அப்படியே நம்ம சட்டியில் போடணும். இப்போ இந்த ரசம் வந்து அப்படியே கொதிக்க விட்டுறக்கூடாது. கொதிக்க விடாமல் கொஞ்சம் அப்படியே நுரையா வரும்ல, அப்போ கருவேப்பிலை ஏற்கனவே போட்டோம். கொத்தமல்லி தலையை தூவி இறக்கி வச்சிட்டா சுவையான ரசம் ரெடி.